தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பாகிஸ்தான் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள தோஷாகானா ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீபி ஆகியோருக்கு தலா 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. ராவல்பிண்டியில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஷாருக் அர்ஜுன்மந்த் இன்று தீர்ப்பை வாசித்தார். அதில் இம்ரான் கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீபி ஆகியோர் இருவருக்கும் தலா 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் நம்பிக்கை மோசடி செய்ததற்காக 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கூடுதலாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அடங்கும். மேலும் இருவருக்கும் தலா சுமார் 55 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமராக இம்ரான் கான் இருந்தபோது சவுதி அரேபியா உள்ளிட்ட வெளிநாட்டு அரசுகளிடமிருந்து விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களை பெற்றார். அரசு கருவூலமான தோஷாகானாவில் சேர வேண்டிய இந்த விலை உயர்ந்த பரிசுகளை மிக குறைந்த விலைக்கு தாமே வாங்கிக் கொண்டு பின்னர் அவற்றை வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதில் நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கடிகாரங்கள் அடங்கும். ஏற்கனவே சைபர் கிரைம் மற்றும் பிற ஊழல் வழக்குகளில் இம்ரான் கான் சிறையில் உள்ளார். தற்போது 17 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்திருப்பதால் அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. சிறையில் இம்ரான் கான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவதாகவும் அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மறுக்கப்படுவதாகவும் அவரது மகன்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாகிஸ்தான் அரசியலில் தொடர்ந்து வரும் இந்த திருப்பங்கள் இம்ரான் கானின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக அவரது கட்சி அறிவித்துள்ளது.